ஹாய் விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் சிந்து தான் 1,00,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போது சிந்து மேலே சந்தேகப்படுறதுனால பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. எதுக்கு நீங்கள் எல்லாரும் சிந்துவையே டார்கெட் பண்ணுறீங்க அத்தை? நானும் தான் இந்த வீட்டில் இருக்கேன், ஐஷு தான் இந்த வீட்டில் இருக்கா, ஏன் எங்கள் மேலெல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் அன்னபூர்ணியை கேட்குறாங்க. அதுக்கு அன்னபூர்ணி சொல்கிறாங்க, அதாவது பைரவி, யார் மேலே சந்தேகம் இருக்கோ அவங்கள தானம்மா விசாரிக்க முடியும். எல்லாரையும் குடும்பத்தில் விசாரித்தா நல்லா இருக்காதுல்ல, அது குடும்பத்துக்கு அசிங்கமாக இருக்கும்ல அப்படின்றாங்க. இல்லை அத்தை, எல்லாரும் இந்த குடும்பத்தில் இருக்கோன்னா, இந்த வீட்டில் 1,00,000 ரூபாய் காணாமல் போயிருக்குன்னா எல்லாரையும் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா நீயே போலீஸ் போட்டு ஃபோன் பண்ணி வர வச்சு கண்டுபிடிச்சிக்கோமான்றாங்க அன்னபூர்ணி. உடனே சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணுறாங்க சஞ்சய்க்கு. சஞ்சய், எங்கள் வீட்டில் 1,00,000 ரூபாய் காணோம், யார் எடுத்தாங்கன்னு தெரியல, அன்னபூர்ணி அத்தை சிந்து மேலே சந்தேகப்படுறாங்க, அதனால் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா, இவ தான் பண்ணியிருப்பா, என்ன நீ எதுக்கு போலீஸ்லாம்க்கா கொடுக்குறீங்க, நீங்கள் போலீஸ்லாம் வர சொல்லாதீங்கக்கா அப்படின்னு மகா சொல்கிறாங்க. அப்போ கூட கேட்கல பைரவி, நான் போலீஸை வர வைப்பேன், கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் சிவா உள்ளே வராரு. சிவா உள்ளே வந்ததும், தெரியுமா நீங்கள் வந்து சிந்து மேலே சந்தேகப்படுறீங்களா, 1,00,000 ரூபாய் பணம் எடுத்திருப்பான்னுட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் சிவா, சிந்து தான் எடுத்திருப்பா அப்படின்றாங்க. இல்லை பெரியம்மா, சிந்து வந்து எடுக்கலை அப்படின்னு சிவா சொல்கிறாரு. இல்லை, சிந்து தான் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. மகா சொன்னதும், பெரியம்மா நான் சொல்கிறேன், சிந்து வந்து இந்த 1,00,000 ரூபாய் பணம் எடுக்கலை, எனக்கு நல்லா தெரியும் சிந்து எடுக்கலை அப்படின்றாரு. அப்போ சிந்து எடுக்கலைன்னா வேற யாரா நீ சந்தேகப்படுற, எல்லாரையும் சந்தேகப்படுறியாடா அப்படின்றாரு. அம்மா கம்முன்னு இருங்க, நான் பெரியம்மா கிட்ட பேசுகிறேன். பெரியம்மா, சிந்து இந்த காசை எடுக்கலை, ஆனால் எடுத்தவங்க இந்த வீட்டில் தான் இருக்காங்க, யார் எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்றாரு. உடனே அன்னபூர்ணி, சிவா என்னப்பா சொல்கிற, உனக்கு தெரியுமா, சொல்லுப்பா யார்ப்பா எடுத்தாங்கன்றாங்க. நான் சொல்ல மாட்டேன், அவங்களே சொல்லிட்டா நல்லது, ஆனால் சிந்து இந்த காசு எடுக்கலை, யாருன்ற உண்மையை அவங்களே சொல்லிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே மகாவா, ஏய் என்னடா நீ நினச்சிட்டு இருக்க, ஏன் யாரையோ நினைக்கிற, அவதாண்டா எடுத்தா காசு அப்படின்றாங்க மகா. அம்மா நான் திருப்பியும் சொல்கிறேன், சிந்து எடுக்கலை அப்படின்னு கோமா சொல்கிறாரு. கோமா சொன்னதும் மகாவுக்கு பயமாயிடுச்சு. ஐயோ, சிவா வந்து என்ன இது இப்படி சொல்கிறானேன்ட்டு. உடனேயே சிவா என்ன சொல்கிறாருன்னா, அந்த காசை எடுத்தவங்க எனக்கு தெரியும், நான் என் கண் கூடார பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னதும், ஐயோ நம்ம காசு எடுக்கும்போது சிவா பார்த்துட்டான் போல இருக்கே அப்படின்னு மகா வந்து மனசுக்குள்ளே திக்கு திக்குன்னுது அவங்களுக்கு. உடனே அந்த இடத்துல இசக்கியை பிடிச்சிக்கிட்டு வராரு. இசக்கியை பிடிச்சிட்டு வந்ததும் உள்ளே கூட்டிகிட்டு வராரு. உள்ளே கூப்பிட்டு வந்ததும் அன்னபூர்ணி கேட்குறாங்க, இசக்கி நீ ஜெயிலில் தானே இருந்த, நீ எப்படி வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அதை தான் கேளுங்க பெரியம்மா, இசக்கி எப்படி வெளியே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னும், எப்படி வந்த மகா, நீ எதனா பெயில் எடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா நான் எடுக்கலக்கா, அட்வொகேட் எடுத்தாருக்கா அப்படின்றாங்க. அட்வொகேட் எடுத்தாரு தான், அட்வொகேட் என்ன சும்மா எடுத்தாரா, அந்த அளவுக்கு உங்களுக்கு வேண்டியப்பட்டவரா அப்படின்னு சிவா சொல்கிறாரு. சொல்லுங்க அப்படின்னதும் உடனே சிவா சொல்கிறார், பெரியம்மா அட்வொகேட்டு இவனை பெயில் எடுத்தாரு தான், ஆனால் அட்வொகேட்டுக்கு 1,00,000 ரூபாய் அம்மா பணத்தை கொடுத்து தான் எடுத்தாங்க. அம்மா வந்து உங்கள் ரூம்லேருந்து வெளியே வந்ததை தான் நான் பார்த்தேன், ஆனால் அவங்க பணம் எடுத்தாங்களா இல்லையான்றத நான் பார்க்கல, ஆனால் அவங்கள பின்தொடர்ந்தே போனேன், அட்வொகேட் கிட்ட அவங்க 1,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க, அதை நான் என் கண் கூடார பார்த்தேன், அது ரெக்கார்டும் பண்ணி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கன்றாங்க. மகா உனக்கு ஏது 1,00,000 ரூபான்னு கேட்கும் போதெல்லாம் ஒத்துக்கவே இல்லை இந்த மகா. இப்போ கண்கூடார மாட்டிக்கிறாங்க. நல்லா மாட்டேந்தோ, மகா இது மாதிரி காரியம் செய்வேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நான் வந்து எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை பார்த்துக்கிறது நீயா தானே இருக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேனே, ஆனால் நீ வந்து இது மாதிரி ஒரு விஷயம் செஞ்சுருக்கியே அப்படின்றாங்க. இசைக்கு இங்கே பாரு, நீ என் கண்ணுலேயே மாட்டக்கூடாது மகா, நீ காலத்துக்கு அவன்கிட்ட பேசக்கூடாது, அவனை முதல்ல வெளியே போக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க அன்னபூரணி. உடனே இசைக்கியும் சரிக்கா நான் எங்கேயோ போயிடுறேன்க்கான்றாரு. மகாவும், இசைக்கி நீ இனிமேல் இங்கே வராதுடா, போடா வீட்டை விட்டு போடான்னு துரத்துறாங்க. உடனே அவர்
போகும்போது சிவா அவர் சட்டையை பிடிச்சி எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அன்னபூர்ணி அக்கா தான் என்னை வெளியே போக சொல்லிட்டாங்களே சிவா அப்படின்னு சொல்கிறாரு இசைக்கு. அன்னபூர்ணி பெரியம்மா தானே உன்னை வெளியே போக சொன்னாங்க, இன்னும் நான் உன்னை வெளியே போக சொல்லல, இங்கே வா, உண்மையை கோயிலில் நீயும் எங்கள் அம்மாவும் என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இசைக்கிய கேட்குறாரு சிவா சட்டையை பிடிச்சிக்கிட்டு. உடனே அன்னபூர்ணியும் கேட்குறாங்க, என்ன பேசுனீங்கன்னா, மகா நான் ஒன்றும் பேசலக்கா, அவன் ஜெயிலேருந்து வந்ததும் எப்படா இருக்க சாப்பிட்டியான்னு தான்க்கா விசாரித்தேன், வேற ஒன்றும் பேசலக்கான்றாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் சாமி நகையை திருடுனாங்கன்ற கதையை நாளைக்கு சிவா போட்டு உடச்சிடுவாருங்க. அவங்களுக்கு என்ன தண்டனை தராங்கன்னு பார்க்கலாமா அன்னபூர்ணி? ஓகே, இந்த கதையை பார்க்க ஆர்வமுடன் காத்திருப்போம். நன்றி, மீண்டும் தொடர்க. பாய்.